ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம மெனுவில் இருக்கிறது ஒரு சம்மர் ஸ்பெஷல், ஒரு ஃபெஸ்டிவ் ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நோன்பு கஞ்சி அப்படின்றது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான டிஷ். முக்கியமாக நம்ம ஒரு விரதம் இருந்து அதை கடைசி அந்த விரதத்தை பிரேக் பண்ணுறப்போ உடம்புக்கு தேவையான எல்லா முக்கியமான நியூட்ரிஷனும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு உணவு தான் அந்த கஞ்சி, இந்த நோன்பு கஞ்சி. எப்பொழுதுமே கஞ்சி இந்த கூழ் வகையெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் இந்த டிஷ்ஷில் நம்ம வெஜிடேரியன் நோன்பு கஞ்சி, அதாவது சைவ நோன்பு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் மீட் இப்போ அவாய்ட் பண்ணுறாங்க, சாப்பிட்றதில்ல. ஹெல்த் ரீசனாக இருக்கலாம், இல்லை ஒரு பாலிசியாக இருக்கலாம். பட் அதனால் இந்த நோன்பு கஞ்சியே சைவம், அதாவது வெஜிடபிள்ஸை வச்சுட்டு அதே அளவு டேஸ்ட்டில் கொடுக்கணும் அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஒரு சம்மர் ஸ்பெஷல், ஒரு ஃபெஸ்டிவ் ஸ்பெஷல் சைவ நோன்பு கஞ்சி. ஐம் சுந்தர், வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த சைவ நோன்பு கஞ்சி ரொம்ப ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் பண்ணிடலாம். முக்கியமாக சில ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணிட்டா போதும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 விஷயம் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து அரிசி, பருப்பு, அதே மாதிரி இந்த வெந்தயம் 3 ஊற வச்சுருக்கேன். ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 பங்கு பருப்பு அப்படின்னா 4 பங்கு அரிசி, ஒரு 2-3 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு ரெடியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஊறி ரெடியாக இருக்குது. ஏன்னா நமக்கு குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். மூணாவதாக ஒரு மாக் மட்டன், அதாவது இந்த சோயாவில் பண்ணின மீல் மேக்கர் மாதிரி நிறைய ப்ராடக்ட், வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். அது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இன்றைக்கி கொஞ்சம் ஊற வச்சு இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த 3 தான் மெயினாக ப்ரிப்ரேஷன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணுறது தான். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கிற தேவையான பொருள் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் எடுத்துக்கங்க. அதில் ஒரு பே லீஃப், பிரியாணி இலை, பட்டை வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம். என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக, ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்கிறேன். நம்ம போட்டிருக்கிற ஹோல் கரம் மசாலா லைட்டாக நம்ம ஃப்ரை ஆகி வரப்போ ஒரு 2-3 பச்சை மிளகா. இந்த நோன்பு கஞ்சிக்கு வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும், வதக்கணும் அப்படின்னே கிடையாது. ஸோ கொஞ்சம் பூண்டு, ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். லைட்டாக இது நமக்கு வதங்கி வரப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இதில் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம பெரிய வெங்காயமும் சேர்க்குறோம், அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயம் ஷாலட்ஸ் அதையும் சேர்த்துக்கிறோம். இது ஒரு ஃப்ளேவர் அதுக்காக. ஏன்னா ஒன்று வந்து மவுத் ஃபீல் கொடுக்கும், இன்னொன்று வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதோட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடி அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்குங்க. இந்த வெங்காயம் நமக்கு லைட்டாக வதங்கி வரப்பவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3/4 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக அந்த பச்சை வாசம் போனோன்னே நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பெரிய தக்காளி, ரொம்ப வதங்கணுன்றதில்ல, லைட்டாக ஓரளவுக்கு மேலே அந்த தோல் லைட்டாக சுருங்குறப்பவே நம்ம அடுத்து சேர்க்குறதெல்லாம் குயிக்காக சேர்த்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு பாதி கேரட் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு 10-12 பீன்ஸும் அதுவும் பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற புதினா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி. போட்டு லைட்டாக வதங்கிருச்சு, ஒரு 2 நிமிஷம் தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ மூடி வச்சாச்சு. இது நல்ல ஒரு கொதி வரணும். ஏன்னா அந்த போட்டிருக்கிற பீன்ஸ் அண்ட் கேரட் அது ஒரு பாதியாவது குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸு மற்ற நம்ம ஊற வச்சதுக்கெல்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மற்றதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மீல் மேக்கரோ இல்லை அந்த மீட்டோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இந்த கஞ்சிக்கு எப்பொழுதுமே கத்தியில் அதை பொறுமையாக வெட்டி கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோ தேவையில்லை. இந்த மிக்சியில் நல்லா ஊறி இருக்குது, அதில் வச்சு ஒரு சுற்றினா போதும், நல்ல ஒரு கீமா மாதிரி ஆயிரும். அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணுறது ஈஸி, நமக்கு டைமும் சேவ் ஆகும். ஸோ இப்போ நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இதை இப்போ எடுத்துகிட்டு நம்ம மீல் மேக்கரை ஏற்கனவே நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம், அது ரெடியாக இருக்குது. நம்ம அரிசி, பருப்பு, அதே மாதிரி வெந்தயம் ஊற வச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம், அதாவது ஒரு 3-4 கப்புக்கு ஊற வச்சு ரெடியாக இருக்குது. அதை நம்ம இதில் சேர்த்துடலாம்.
எப்பொழுதுமே கஞ்சி கன்சிஸ்டன்சி வரணும் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணியோட நம்ம சேர்த்ததுலேருந்து 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணியை ஃபர்தராக நான் சேர்க்க போகிறேன். அதே மாதிரி நம்ம அடித்து வச்சுருக்கிற மீல் மேக்கர், அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. அதனால் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம். ஸோ இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா 2 வகையான அரிசி இருக்கும். ஒன்று பழைய அரிசி இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் புது அரிசின்னு சொல்லுவாங்க. இந்த பழைய அரிசியில் வந்து தண்ணி வந்து நிறைய வந்து நம்மகிட்ட வந்து எடுத்துக்கும், உள்ள நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும் தண்ணி. ஸோ இப்போ இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, பட் இருந்தாலும் அந்த ஒரு அரிசி மாதிரி தெரியுது, நல்ல பழைய அரிசி. ஸோ சில சமயம் இது டைமும் ஆகும் குக் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம ஊற வச்சதை குக்கரில் ஒரு 4 சவுண்டு நல்ல ஒரு ஸ்டீமிங் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வேக வச்சுட்டு திரும்ப இதில் ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கிறப்போ குயிக்காக ஈஸியாக முடியும். பட் டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு அருமையாக ஒன்று போல் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இந்த கன்சிஸ்டன்சி பார்க்கணும், நம்ம கூல் மாதிரி இருக்கணும், குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் ஒன்று, அதே மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும், மனம் வாசனை இருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் இப்போ நான் அதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம், தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ நல்ல ஒரு டேஸ்ட்டு, நல்ல ஒரு மவுத் ஃபீல், நல்ல ரிச்சாக இருக்கும். அது நல்ல உடம்புக்கு நல்லதும் கூட தேங்காய் பால். இந்த கஞ்சி கூழ் எல்லாமே எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள் எல்லாமே ஆட் ஆகிருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது புதினா, கொத்தமல்லி, அதே மாதிரி உங்களுக்கு மெயினாக வந்து இந்த தேங்காய் பால், அதே மாதிரி இந்த அரிசி கஞ்சியை பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த வாட்டர் நிறைய சேர்க்கறதுனால உடம்புக்கு எப்பொழுதுமே நல்ல குளிர்ச்சியானது. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வெட்டி கொஞ்சம் சேர்த்தது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மேலே வாசனைக்கு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம உப்பு எல்லாமே முன்னாடியே சேர்த்துட்டோம் தேவையானது. ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து குடிக்கிற அளவுக்கு இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பர்ஃபெக்டான சைவ நோன்பு கஞ்சி, அருமையான வாசனை, நல்ல ஒரு அருமையான ஒரு கன்சிஸ்டன்சி, பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஃபுட். இது உடம்புக்கு குளிர்ச்சியானது, சத்தானது, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாமே உடம்புக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற அளவுக்கு எல்லாமே இருக்குது. அதே மாதிரி இந்த சோயா பேஸ்ட் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மீல் மேக்கர், அது வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ். ஸோ அருமையான ஒரு டிஷ்ஷு. இது பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இதை நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.